ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட்டு நம்ம எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் குட்ஸு ஆனால் அது டெலிவரபிள் ஸ்டேட்டில் இல்லை, அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி மூவ் ஆகுது, அந்த ரைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது எப்போ பையருக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை செக்ஷன் 21 சொல்லுது. அதாவது கான்ட்ராக்ட் ஃபார் சேல் போட்டிருக்காங்க, குட்ஸும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஆனால் அந்த செல்லர் அந்த பொருளுக்கு ஏதாவது ஒன்று செய்து முடிக்கப்பட்டால் மட்டும்தான் அது டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு போகுது. அதை அவர் டெலிவர் பண்ண முடியும். இன்னும் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, இல்லை சம்திங் இஸ் பெண்டிங் டு பி டன் அப்படின்னு இருந்தால் அந்த செய்கை அவர் பையருக்கு என்ன வேணுமோ அதை செய்து முடித்த பின்னால் அதை பையர் செல்லருக்கு இன்ஃபார்ம் பண்ண பின்னால் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரைட்டு பையருக்கு மாற்றப்படுது. அது வரைக்கும் அவருக்கு அந்த பொருளுடைய உரிமை மாற்றப்படுறது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் 2 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான். ஒருத்தர் லேப்டாப் வாங்கிறதுக்காக போகிறாரு. ஒரு மாடல் லேப்டாப் அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த எலக்ட்ரானிக் ஸ்டோரில். அதை ஹோம் டெலிவரி கொடுக்க சொல்லியும் கேட்குறாரு. அதை விற்கிறவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த லேப்டாப்பில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு ஹோம் டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஸ்பெசிஃபிக் குட், ஆனால் அது இன்னும் டெலிவரபிள் ஸ்டேட்டில் இல்லை. அதை டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டலேஷன் ஆஃப் அந்த விண்டோஸ் பண்ணி தான் மட்டும்தான் டெலிவரபிள் ஸ்டேட்டுக்கு வருது. அப்போது அன்டில் அந்த ஷாப்கீப்பர் அந்த விண்டோஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணி அதை இவருக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் பையருக்கு அந்த பொருள் சொந்தமாகுது, அந்த ப்ராப்பர்ட்டி ரைட் மாறுது. அது வரைக்கும் அது ஷாப்கீப்பரோட ரைட்டாக தான், பொருளாக தான் இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 21 சொல்லுது. நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் 22 என்னன்னு பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இன் அ டெலிவரபிள் ஸ்டேட் when the seller has to do anything thereto in order to ascertain price. அதாவது ஒரு பொருள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பொருள் தான் விற்கிறோம், இந்த பொருள் தான் வாங்குகிறோங்கிறது முடிவாயிடுச்சு. அது தயாராக ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆனால் அந்த செல்லர் அதனுடைய விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரைட்டு பாஸ் ஆகிற கொஸ்டினில் என்ன வருது அப்படிங்கிறது செக்ஷன் 22 எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்காக அவர் ஏதாவது ஒன்று செஞ்சு அப்புறம்தான் விலை நிர்ணயம் பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த பையருக்கு அது எந்த விதமான ரைட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியோடது பாஸ் ஆன் ஆகிறது இல்லைன்னு பார்க்குறோம். அந்த விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு செயல் செய்து முடித்து அதனை பற்றின தகவலும் பையருக்கு செல்லர் கொடுத்த பின்னால் மட்டுமே தான் அந்த பொருளுடைய உரிமை செல்லருக்கு மாற்றப்படுறதாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ எக்ஸாம்பிள் 3 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சாலிட் A sold carpet to the company which were required to be laid. The carpet was delivered to the company's premises but was stolen before it could be laid. கார்பெட்டை ஏ ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறார். அது கம்பெனியும் போய் சேர்ந்துடுச்சு. ஆனால் அந்த கார்பெட்டை பதிக்கிறதுக்கு முன்னால் அது தொலைஞ்சிடுச்சு. அப்போ it was held that the carpet was not in deliverable state as it was not laid.
அந்த கார்பெட்டை இவங்க இன்னும் பதிக்கலை, அப்போ அது டெலிவரபிள் ஸ்டேட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய தீர்ப்பு வந்தது. அந்த கான்ட்ராக்டுடைய இதுபடி இவங்க அதை பதிச்சு முடிஞ்சால் மட்டும்தான் அந்த சேல் முடியுது. அப்போ அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியுடைய உரிமை அப்படிங்கிறது பையர் கம்பெனிக்கு மாற்றப்படவில்லை அப்படிங்கிறது தீர்மானமாயிருக்கு இந்த ஒரு கேஸ்லங்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அன்அசர்டைன்டு குட்ஸ் அப்போ ரைட் எப்படி பாஸ் ஆன் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்குது, ஆனால் அந்த குட்ஸ் வந்து தீர்மானம் ஆகலை, இந்த குட்ஸ் அசர்டைன் ஆகலை, இதுதான் அப்படிங்கிற பொருள் அடையாளம் காட்டப்படவில்லை. அப்படிங்கும்போது அந்த பையருக்கு contract for the sale of uncertain goods, no property in the goods is transferred to the buyer unless and until the goods are ascertained. பொருள் இதுதான் நிர்ணயிக்கப்படும் வரை அந்த பொருளுடைய உரிமை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறது செக்ஷன் 18 சொல்லுது. குட்ஸ் வந்து டிஸ்கிரைப் ஆகிருக்கணும், அந்த பொருள் எதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டு இந்த பொருள் தாங்கிறது அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் டைம்லேயே அசர்டைன் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதனுடைய உரிமை பையருக்கு போகுது. இல்லாத வரைக்கும் அந்த செல்லருடைய பொருளாக தான் பார்க்குறோம். இதில் வந்து அந்த குட்ஸ் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கா, டெலிவரி டு த கேரியர் ஃபார் டிரான்ஸ்மிஷன், அந்த அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக அது வந்து டிரான்சிட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இந்த ரூல்ஸ் ஆஃப் பாசிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன்அசர்டைன் குட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, சேல் ஆஃப் அன்அசர்டைன் குட்ஸ் பை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அப்ராப்ரியேஷன் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 இதை டீல் பண்ணுது. அதாவது ஒரு பொருள் அப்ராப்ரியேட் பண்ணுறோம், விவரணம் பண்ணுறோம், ஆனால் இதுதான் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணலை. அதனுடைய விவரணத்தைப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்ராப்ரியேட்டாக இதுதான் குட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை வச்சு அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருள் இதுதான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படாத பொழுது அதனுடைய பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1. Appropriation of goods involves selection of goods with the intention of using them in performance of the contract and with the mutual consent of the seller and the buyer. The appropriation of goods அப்படிங்கிறது selection of goods பொறுத்து இருக்குது. selection of goods அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான ஒன்று. மியூச்சுவலாக பையரும் செல்லரும் ஒத்துக்கிட்டு அந்த பொருளை பார்த்து இந்த பொருளை செலக்ட் பண்ணுற ஒரு இதை தான் நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸை தான் இதில் பார்க்குறோம். அப்போ இது இந்த இடத்துல இந்த எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற தேவையான அம்சங்கள் என்னன்னு பார்க்கும்போது, அந்த கான்ட்ராக்ட் அன்அசர்டைன் குட்ஸுக்கோ இல்லை பின்னால் வரக்கூடிய குட்ஸுக்கோ ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் அன்அசர்டைன்ட் ஆர் ஃப்யூச்சர் பீரியட் குட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இது வந்து ஒரு எசென்ஷியல் ஃபேக்டராக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து the goods should conform to the description and quality stated in the contract. அந்த கான்ட்ராக்டில் அந்த பொருளை பற்றின என்ன விவரணம் கொடுத்துருக்கோ, விவரிக்கப்பட்டிருக்கோ அந்த விவரணத்துக்கு உரிய பொருளாக இருக்கணும், அதனுடைய குவாலிட்டியும் இருக்கணும். அந்த பொருளுடைய அந்த பொருளை பற்றி விவரம் கொடுத்துருக்கிற இதில் என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி அந்த பொருளில் இருக்கணும். மூன்றாவது, அந்த பொருள் ஒரு டெலிவரபிள் ஸ்டேட்டில் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியுடையதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். நான்காவது, the goods must be unconditionally appropriated to the contract either by delivery to the buyer or his agent or the carrier. அந்த அன்கண்டிஷ்னல் கண்டிஷன் எதுவும் இல்லாமல் அந்த பொருட்கள் கான்ட்ராக்டுக்கு உரிய பொருளாகவும் அந்த பையருக்கோ இல்லை பையருடைய ஏஜெண்ட்டுக்கோ இல்லை அந்த கேரியருக்கோ மாற்றக்கூடிய ஒரு தகுதியுடைய பொருளாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அஞ்சாவது, அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது எப்படி செய்யணும், எப்படி செய்யப்பட வேண்டும்னா, செல்லர் வித் தி அசென்ட் ஆஃப் த பையர் ஆர் பையர் வித் த அசென்ட் ஆஃப் த செல்லர். அந்த அப்ராப்ரியேஷன் அப்படிங்கிறது யார் எப்படி செய்யப்பட்டிருக்கணும்னா, விற்குனர் வாங்குனருடைய ஒரு ஒப்புதலோடையோ அல்லது வாங்குனர் விற்பனருடைய ஒப்புதல் படியோ அந்த அப்ராப்ரியேஷன் பண்ணியிருக்கணும்.
அந்த ஒப்புதல் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். இவர் எழுதப்பட்டதோ அல்லது வாய் வார்த்தையில் சொல்லப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்லது இவர் நடவடிக்கையால் உணர்த்தப்பட்டதாகவும் இருக்கலாம். லாஸ்ட் வந்து அந்த அப்ராப்ரியேஷனுக்கு முன்னால் அந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அப்ராப்ரியேஷன் அப்போவாவது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய எசென்ஷியலாக பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இதனுடைய எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி ஆஃப் த குட்ஸ் டு தி கேரியர், செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2. இந்த கான்ட்ராக்ட் நடக்கும்போது அந்த செல்லர் என்ன பண்ணுறாரு, குட்ஸை பையருக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கேரியர், அதாவது அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்கள்கிட்ட கொடுக்குறாரு. அது பெய்லியாக கூட இருக்கலாம். எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இங்கேருந்து அங்கே போகக்கூடிய அந்த காரணத்திற்காக. இதில் வந்து does not reserve the right of disposal. He is deemed to have unconditionally appropriated the goods to the contract. அப்போ இந்த செல்லர் வந்து அந்த குட்ஸை பையருக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக அதை வந்து அனுப்புகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த இடத்துல வந்து அப்ராப்ரியேஷன் நடந்திருக்கு, அன்கண்டிஷனலாக அப்ராப்ரியேஷன் ஆகிருக்குங்கிறது பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 4 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான். ஒரு ரயில்வே பார்சலுடைய பில் ஆஃப் லேடிங் அந்த பையருடைய பேருக்கு செய்யப்படுது. அந்த பில் ஆஃப் லேடிங்கும் அவருக்கு அனுப்பியாச்சு. ஓனர்ஷிப் இந்த குட்ஸ் இப்போ என்ன ஆகிடுச்சு, செல்லர் டு த பையர் பாஸ் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பில் ஆஃப் லேடிங் அவர் பேரில் போட்டு ரயில்வேல பார்சலாக அனுப்பப்படுது, ஆனால் அதுக்கு முன்னால் பில் ஆஃப் லேடிங் அவருக்கு அனுப்பப்படுது. இப்போ இந்த குட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னாலோ ஒரு தெஃப்ட் ஆச்சுன்னு சொன்னாலோ அதுக்கு இனிமேல் செல்லர் பொறுப்பாளி ஆக முடியாது. செல்லர் இஸ் நாட் லயபிள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் 4 எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸாம்பிள் 5, M places an order for a book with a bookseller in Mumbai. M வந்து ஒரு புக் செல்லர், மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தக வியாபாரி இடத்துல ஒரு புத்தகத்துக்கான ஆர்டர் கொடுக்குறாரு. அவர் வந்து இந்த புக்கை வந்து கொரியரில் அனுப்ப சொல்கிறாரு. அப்போ பேமெண்ட் ஆஃப் த புக் வாஸ் டு பி மேட் பை செக். அந்த புக்குக்கான பேமெண்ட், புத்தகத்துக்கான பேமெண்ட் வந்து செக் வழியாக அனுப்புகிறாரு. செல்லர் வந்து அந்த புக்கை கொரியர்லேயும் அனுப்புகிறாரு. ஆனால் வழியில் அந்த புக்கு வந்து தொலைஞ்சிடுது. அப்போ செல்லர் பையரை வந்து நீங்கள் தான் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2 படி இது வந்து அன்கண்டிஷனல் அப்ராப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ். பிகாஸ் பையர் வந்து இப்போ ஓனர் ஆஃப் த குட்ஸ் ஆகிட்டார். அதனால் ரிஸ்க் ஆஃப் லாஸ் இந்த வே ஆஃப் டிரான்சிட் அப்படிங்கிறது பையருடைய பொறுப்பாக தான் மாற்றப்படுது. அவர் தான் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்மானமாகுதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 3வது வந்து குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன், செக்ஷன் 24. அதாவது செல்லர் வந்து குட்ஸை அனுப்புகிறாரு. அந்த குட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அது சேல். அது அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை வந்து விற்பனை அல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடுவார். அவருக்கு அந்த பொருட்கள் உத்தரவாக பிடிக்கலை, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னா அது ரிட்டர்ன் வரும். அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த ரைட் எப்படி யார் பக்கம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ரைட் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி தேரின் பாஸ் when goods are delivered to the buyer on approval or on sale of return or other similar terms, the property therein passes to the buyer. எப்போ ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பையருக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு 3 கேசஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து when he signifies his approval or acceptance to the seller or does any other act adopting the transaction. அந்த பொருள் இங்கே வந்து அது தனக்கு பிடிச்சிருக்குங்கிற அப்ரூவலை வந்து அவர் தெரியப்படுத்தினாலோ, வாய் வார்த்தையிலையோ ஆக்ஷன்லேயோ தெரியப்படுத்தினாலோ, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை அதை ஒப்புதலாக எடுத்துக்கிட்டா மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணினாலோ அந்த பொருளுடைய உரிமை அவருக்கு பாஸ் ஆன் ஆகிடுதுன்னு பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன், if he does not signify his approval or acceptance to the seller but retains the goods without giving notice of rejection. அவர் வந்து அப்ரூவலும் கொடுக்கல, அக்செப்டன்ஸும் கொடுக்கல, அதுக்கான நடவடிக்கை எதுவும் செய்யலை. ஆனால் அதே சமயத்தில் பொருள் ரிஜெக்ட் பண்ணுறேங்கிற நோட்டீஸும் கொடுக்கல. ஒரு டைம் ஃபிக்ஸாக இருந்தது அந்த ரிட்டர்ன் ஆஃப் த குட்ஸுக்கு அப்படின்னா அந்த டைம் முடிவடையும் தருணத்தில்
அவருக்கு அந்த பொருளுடைய உரிமை மாற்றப்பட்டதாக எடுத்துக்கணும். இல்லை அந்த டைம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு ரீசனபிள் டைம், ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த காலத்திற்கு பிறகு அந்த பொருள் வந்து அந்த பையருடைய உடைமை அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்டு பாஸ் ஆனதாக நம்ம எடுத்துக்கணும். Third condition, he does something to the good which is equivalent to accepting the goods. That is, மூணாவது கண்டிஷன் வந்து அந்த பொருள் இங்கே அப்ரூவல் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்க்கு வந்துடுச்சு. அந்த பொருளுக்கு இவர் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. அவர் செய்கிற அந்த செயல் அந்த பொருளை ஒப்புக்கொண்டதுக்காகவோ அல்லது அதை வந்து ஏற்றுக்கொண்டதுக்காகவோ செய்கிற மாதிரி இருந்தால், உதாரணத்துக்கு அதை அவர் வந்து பணயம் வைக்கிறாரு, இல்லை அதை விற்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அந்த பொருள் அவருடைய உரிமை அவருக்கு மாற்றப்பட்டதாக அர்த்தம் ஆயிடுது. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் 6 பார்க்குறோம். பிங்கிறவர் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மியூசிக்கல் ஷாப்பில் வாங்குறாரு. அது கண்டிஷன் வந்து அவர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஒரு வாரம் ஆச்சு, ஷாப் ஓனர்கிட்ட அவர் வந்து நான் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலை தெரிவிக்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து எப்போ இவர் தான் வாங்கிக்கிறேங்கிற ஒரு ஒப்புதலை கொடுக்குறாரோ அப்போவே அந்த பொருளுடைய உரிமை அவருக்கு மாற்றப்பட்டதாக ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்.